ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் பொங்கலுக்கு முந்தின நாள், அதாவது போகி அன்னைக்கு எடுத்த vlog தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பர்ச்சேஸ்க்கு போயிட்டுருக்கோம். என்னது பொங்கல் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டுருக்கீங்களா? அடுத்த நாள் பொங்கல் வச்சுட்டு இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுக்கே தெரியாது, ஒரு சடன் பிளான் தான். ஆக்சுவலாக எப்போவும் நானும் என் ஹஸ்பண்டும் என் அத்தை மாமா வீட்டில் தான் போய் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த டைம் அவங்க 2 பேரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க எங்களோட சேர்ந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சடனாக ஒரு பிளான் பண்ணி டக்குன்னு கிளம்பி போயிட்டோம். நான் நினச்சிட்டு இருந்தேன், லாஸ்ட் டைம் பர்ச்சேஸ் ரொம்ப ரஷ்ஷாக எதுவும் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா பொங்கல் டைம்னாலே ஏரியா எல்லாமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அங்கே போனோம். ஆனால் அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சில்க்ஸ் ஃபுல்லாமே அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நிறைய ஆஃபர்லாம் போட்டிருந்துருக்காங்க போல். நாங்கள் சென்னை சில்க்ஸ்க்கு போகலை இந்த டைம், அதனால் அந்த லாஸ்ட் மினிட் போனப்போ தான் பார்த்தேன் நிறைய ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. அங்கே இன்னுமே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதுமே இந்த ஆஃபர்ஸ்லாம் அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் அங்கே இருந்துச்சுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஜரி ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த காப்பர் பார்டர் வச்ச அந்த சாரீஸ் இருக்கு இல்லையா, இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கேன், அந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் கூட அங்கே இருந்தது. ஸோ எனக்கு அந்த காப்பர் டிசைன் பண்ண மாதிரியான சாரீ தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் ரொம்ப ஜாஸ்தியாக சாரீலாம் வியர் பண்ணுறது கிடையாது, ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால வாங்கி நிறைய வச்சுருக்கேன். நிறைய நான் யூஸ் பண்ணாத சாரீஸே நிறைய இருக்குது அப்படின்றதுனால சாரியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பொதுவாக விரும்ப மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது, இல்லை வீட்டில் முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது, எங்களோட கல்யாண நாள், இந்த மாதிரி அக்கேஷ்னலாக தான் நான் சாரீ வியர் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போவாது இந்த மாதிரி எடுக்க போகும்போது எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு பட்ஜெட் வச்சுருப்பேன். அதுக்குள்ளே எடுத்துக்கலாம் போதும் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் அங்கே போனப்போ இந்த காப்பர் டிசைன் பண்ணதில் ஒரு 2 சாரீ என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு காமிச்சாங்க. இது 2மே ரொம்ப நல்லாயிருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2மே ட்ரை பண்ணி பார்த்தேன். இந்த 2ல் ஒன்று செலக்ட் பண்ணேன், பொங்கலுக்கு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் மாமியார் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் கட்டிக்கிற மாதிரி சிம்பிளாக இருக்க மாதிரி சாரீஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க. பொங்கல் ஃபெஸ்டிவல் வர்றதுனால சென்னை சில்க்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த தீம் பேஸ் பண்ணி சில டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் எங்களோட பர்ச்சேஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கும் என் மாமனாருக்கும் எடுக்கிறதுக்காக ஜென்ஸ் செக்ஷன் போயிருந்தோம். ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். பட் அங்கே பார்த்ததில் என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என் மாமனாருக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே முடிச்சுட்டு வெஸ்ட் சைட் போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அங்கே சில ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். என் ஹஸ்பண்டுக்கும் அங்கே ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் வெஸ்ட் சைடில் இருக்க கலெக்ஷன்ஸ் தான். வெஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருந்தது. நான் ரீசெண்டாக ஒரு 4 டைம்ஸ் அங்கே போயிட்டேன். நான் போனப்போ எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸாக அங்கே இருந்துச்சு. இந்த டைம் போயிருந்தப்போ என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட், அப்புறம் டிஷர்ட்ஸ், அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஜென்ஸ் கலெக்ஷன்ஸுமே. ஸோ முடிச்சுட்டு ஈவினிங் வெளியிலே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமே வரணும்னு நினச்சோம், ஒரு 5:30க்குள்ளே. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஒரு 6 o'clock கிட்ட வந்தோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாமி ரூமில் ஒரு காப்பு கட்டிட்டு இப்போது தலைவாசலில் காப்பு கட்டி விட்டுட்ருக்கேன். இது சில இடங்களில் கூரைப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த கூரைப்பூவோடு சேர்த்து மா இலை, வேப்பலை, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து தலைவாசலில் கட்டுவோம். அதே மாதிரி பூஜை ரூமில் ஒன்று, கிச்சனில் ஒன்று, பால்கனியில் ஒன்று கட்டுவோம். இது எதுக்கு பண்ணுவோன்னா, நம்ம குலதெய்வம், இஷ்ட தெய்வத்தெல்லாம் வீட்டுக்கு வரவேற்கிற விதமாக இது பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சயின்டிஃபிக் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம்
வீட்டுக்குள்ளே பூச்சிகள் அப்புறம் வந்து எதுவும் கிருமிகள் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து தலைவாசலில் கட்டுறது வழக்கம். அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வருஷம் வருஷம் கட்டுவோம். இந்த வருஷமும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து வீட்டில் கிச்சனில் தலைவாசலில் பால்கனிலையும் கட்டி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பொங்கலுக்கு செய்ய வேண்டிய சில வேலைகளில் முக்கியமான வேலைகளில் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுருவேன். நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்கலாம் அப்படின்றதுனால அதே மாதிரி தான் இந்த தடவையும் கொஞ்சம் வேலைகள்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ கொஞ்சம் உளுந்து வந்து வடக்கி ஊற போட்டிருக்கேன். அதை முடித்ததுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் வந்து அடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் பர்ச்சேஸ்க்கு வெளியில் போயிட்டோம் அப்படின்றதுனால அந்த வேலையெல்லாம் பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சு வச்சிடலாம். 1 by 1 முடிச்சிட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேலைகளை முடிச்சுட்டு தூங்க போயிட்டோன்னா அடுத்த நாள் மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் அடுக்கிற வேலையை வந்து பார்த்துட்ருந்தேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கட்டும், சில பூஜை நாட்கள் வரும், அப்புறம் வீட்டில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது நான் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் வேலைகளை முதல் நாளே வந்து முடிச்சு வச்சுருவேன். ஏன்னா அடுத்த நாள் மார்னிங் வந்து எந்த வித டென்ஷனும் இல்லாமல் ஒரு மாதிரி அடுத்தடுத்து இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக அந்த வேலைகள் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால முடிஞ்ச வரைக்கும் வேலைகளை முதல் நாளே முடிச்சு வச்சுருவேன். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் அன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க லேடிஸ் எல்லாருக்குமே தெரியும், வேலைகள் வந்து எப்பவும் இருக்கிறத விட ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். அது சின்ன சின்ன வேலைகள் அடிஷ்னலாக சேர்ந்துச்சுனாலுமே ஒரு மாதிரி சீக்கிரமே டயர்டாயிருவோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி சீக்கிரம் முடிக்கணும், அடுத்து சாமி கும்பிட போகணும், வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டமாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மைண்ட் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்மளோட கிச்சன் வேலைகள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வேலைகள் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பதட்டமும் இருக்காது, ரொம்ப டயர்டும் ஆக மாட்டோம். எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டில் இருக்க அந்த லேடிஸ் வந்து அந்த கிச்சனில் வேலையை முடிச்சுட்டு டயர்டாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் மூடே இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட வேலைகளை நம்ம தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் வந்து முத நாளே பண்ணி வச்சுருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா காயும் நறுக்கி ஒரு சம்பளத்தில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் என் மாமனார் தான் நறுக்கி கொடுத்தாரு. ஏன்னா நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கி கொடுத்தாங்க. இங்கே வந்து வடக்கி உளுந்து ஊற போட்டிருந்தோம் இல்லையா, அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 காய் மட்டும் நறுக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இது 3மே இப்போ நறுக்கி வச்சோன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும்ல, அதனால் சமைக்கும்போது நறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காய்கள் மட்டும் நறுக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து தேங்காய் சட்னிக்கு கொஞ்சமாக தேங்காயும் பச்சை மிளகாயும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சக்கரை பொங்கலுக்கு தேவையான வெல்லத்தை நல்லா பொடிச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன குக்கரில் சாம்பாருக்கு தேவையான பருப்பு அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே வாஷ் பண்ணிட்டு காலையில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இன்னொரு குக்கரில் சக்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கு தேவையான அரிசி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து என் மாமனார் வந்து இலையெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்காங்க. நாளைக்கு காலையில் டிஃபனுக்கு அப்புறம் லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. நாளைக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் தான் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். அதனால் இந்த பெரிய குக்கரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. காலையில் பொங்கல் அப்போ உங்களை மீட் பண்ணுறேன்.